Hi everyone, this is Ari from Joe's IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜோஸ் பிகினர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கான்செப்ட்ல நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்த தங்கமுத்து சார் அவங்களோட கிளாஸஸ் பேஸ் பண்ணி எப்படி பேசிக் மேக்ஸ்ல கொண்டு போனோம், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல எப்படி மேக்ஸ்ல 25/25 எடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் சீரிஸ் தான் கொண்டு போயிருக்கோம். இன்னைக்கு டே 13, ஆல்ரெடி டே 12 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சின்னதாக வந்து 2 days வந்து கேப் வந்துச்சு. இந்த 2 daysல வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நினைச்சோம் அப்படின்னா, சார் ஹெல்த் இஷ்யூவா இல்லை அப்படின்னா ஏன் சார் 2 நாள் கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ என்கொயரிஸ் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே கன்சிஸ்டன்சியாக கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்கிப் இல்லாமல் கரெக்டாக 6 o'clock உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி 6 o'clock உங்களுக்கு பேசிக் மேக்ஸ்லேருந்து உங்களுக்கு டிஎன்பிசிக்கு போதுமான அளவு மேக்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் ஈவன் குரூப் 1 இருக்கலாம், குரூப் 2 ஆஸ்பிரண்டாக இருக்கலாம், குரூப் 4 ஆஸ்பிரண்டாக இருக்கலாம், டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜேடியூ ஆஸ்பிரண்டாக இருக்கலாம், எல்லாருக்குமானது. ஏன்னா இது டெக்னிக்கல் சேனல் சார், இந்த டெக்னிக்கல் சேனலில் வந்து ஃபுல்லாக வந்து டெக்னிக்கல் மட்டும்தான் இருக்குமா, இது வந்து நாங்கள் குரூப் 1 ஆஸ்பிரண்ட் படிக்கலாமா, குரூப் 2 படிக்கலாமா, குரூப் 4 படிக்கலாமா, நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணுறீங்க. இது வந்து டிஎன்பிசி மேக்ஸ் அப்படிங்கிறது ஓவரால் எல்லாருக்கும் கம்பைனானது தான். 25 கொஸ்டின்ஸ் தான். அந்த 25 கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படிங்கிறதான். ஈவன் நீங்கள் குரூப் 1 படிச்சாலும் சரி, குரூப் 4 படிச்சாலும் சரி, ஏஇ அண்ட் ஜேடிஓ படிச்சாலும் சரி, எல்லாருக்குமான மேக்ஸ் அப்படிங்கிறது காமன். ஓகே, அதனால யாரா இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணது ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தோம், 2 நோட்டு ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் நோட் வந்து ரிவிஷன் நோட்டு, இன்னொன்று வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டு. இந்த 2 நோட்லயே வந்து எதை எழுதணும் எதை எழுதக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவேன். அதே மாதிரி நம்மளோட ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம், இந்த 3 ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 3லயும் நமக்கு தேவையான பிடிஎஃப், அதோட ரிவிஷன் நோட்டுக்கான இமேஜ், அதுக்கு ஒரு பிஓ கொஸ்டின் இன்ஸ்டாகிராம்ல, இந்த 3மே உங்களுக்கு வரும். ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, கண்டிப்பா இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செயின் ரூல். செயின் ரூல் அப்படிங்கிறத டாபிக் பார்க்க போறோம். செயின் ரூல் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலாஸ். இது எதுல எழுத போறீங்க அப்படின்னா ரிவிஷன் நோட்ல எழுதிக்கோங்க. ரிவிஷன் நோட்ல ஹெட்டிங் செயின் ரூல்னு போட்டுக்கோங்க. இண்டெக்ஸ்ல எத்தனாவது பேஜ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணிருங்க. தமிழ்ல சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சங்கிலி தொடர். இப்ப நிறைய ஒவ்வொரு மேக்ஸை பொறுத்தளவு ஒரு கொஸ்டின்ஸுமே நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கும். அவ்வளோ மெத்தட்ஸ் நமக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை. நான் சால்வ் பண்ணதுல எனக்கு எது ஈஸியா இருந்துச்சோ அந்த மெத்தட்ஸை உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு கன்வே பண்றேன். ஓகே, அதை வந்து நீங்க எடுத்து ஒரு மெத்தட்னா பல மெத்தட்ஸ் பல ஆங்கிள் பார்த்து எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறது, ஒரு மெத்தடை ஸ்மார்ட்டா தெளிவா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். அதனாலதான் சொல்றேன். இதுல வந்து மொத்தம் வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்கும்பா. என்ன டாபிக் பார்க்க போறோம்? செயின் ரூல், சங்கிலி தொடர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் 1 அப்படிங்கிறது செயின் ரூல். செயின் ரூல்ல 2 இருக்கும். சங்கிலி தொடர்ல ஒன்னு நேர்மாறல், இன்னொன்னு எதிர்மாறல். எதிர்மாறல் அதாவது டைரக்ட், அது இன்வர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கிலீஷ்ல. நேர்மாறல் டைரக்ட் அப்படின்னு என்னப்பா, ஒரு 2 இருக்கு, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா நேர்மாறல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் கூடுச்சு அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட்டும் கூடும். ஒரு ப்ராடக்ட் குறைஞ்சி அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட்டும் குறையும். நீங்க சிம்பிளா ஞாபகம் வைக்க வேண்டியது, 2 ஏரோ மார்க் ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா நேரா போகுது. அதே வந்து ஒன்னு கூடும் போது இன்னொன்னு குறையுது அப்படின்னா என்னது, 2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா எதிர்மாறல், ஆப்போசிட், இன்வர்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிளா புரியுதா? நேர்மாறல் என்ன, ரெண்டுமே டைரக்டா போகணும், எதிர்மாறல்னா ஆப்போசிட் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், 2க்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. 2க்கும் சிம்பிளா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிள் ரேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், 10 ஆப்பிளோட விலை 100 ரூபாய். எவ்வளோ? 10 ஆப்பிளோட விலை 100 ரூபாய் அப்படின்னா 5 ஆப்பிளோட விலை என்ன? 10 ஆப்பிள்ஸோட ரேட் வந்து 100 ரூபாய். அப்போ 5 ஆப்பிளோட ரேட்டு 50 ரூபாய். அப்போ பொருள் குறையும் போது விலையும் குறையுது. கரெக்டா? அதே 10 ஆப்பிளோட விலை 100 ரூபாய். அதே வந்து 15 ஆப்பிளோட விலை 150 ரூபாய். அப்போ பொருள் கூடும் போது விலையும் கூடுதா? ஒரு ஆப்பிள் 10 ரூபாய், 15 ஆப்பிள் 150 ரூபாய். அப்ப பொருள் குறையும் போது விலையும் குறையுது, பொருள் கூடும் போது விலையும் கூடுது. அப்ப ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? கூடுச்சுன்னா கூடுது, குறைஞ்சுன்னா குறையுது. அப்ப ஒரே டைரக்ஷன் தான் என்னது? நேர்மாறல். இப்ப நேர்மாறல் என்னன்னு புரியுதா? சிம்பிளா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்மாறல் அப்படின்னா வேலை, ஆட்கள். வேலை, ஆட்கள் வச்சுக்கலாமா? இப்போ வந்து
ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு பில்டிங்கை வந்து 10 பேர் ஒரே பில்டிங் தான். வேலை ஆட்களுக்கு பதிலாக ஆட்கள் நாட்கள் எடுத்துக்கலாம், ஈஸியா இருக்கும். ஆட்கள் நாட்கள், மென் டேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்க 10 பேர் 10 ஆட்கள் 10 நாள்ல கட்டி முடிச்சிடறாங்க. அந்த பில்டிங்க 10 பேர் 10 நாள்ல கட்டி முடிச்சிடறாங்க. இதே பில்டிங் தான், என்னது இதே பில்டிங் தான், ஆனா 20 பேர் ஆகுறாங்க. ஆட்கள் 10ல இருந்து 20, வேலை எதுவுமே மாறல, அதே ஆளு தான். 10 பேர் பாக்குற 10 பேர் 10 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 20 பேர் வந்தா என்ன ஆகும்? கம்மியான நாட்கள் ஆகுமா? அப்ப என்ன ஆகும்? நாட்கள் கம்மியாகும், டேஸ் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிக்கும். கரெக்டா? அப்போ ஒண்ணு கூடும் போது இன்னொன்னு குறைஞ்சிச்சு அப்படின்னா அது எதிர்மாறல், ஆப்போசிட் அப்படின்னு நான் வச்சுக்கலாமா? கிளியரா? இப்ப நேர்மாறல் எதிர்மாறல் புரியுதா? இதான் ஃபர்ஸ்ட் டைப்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப்ல நேர்மாறல்னா என்ன, எதிர்மாறல்னா என்ன, அதான் பார்க்க போறோம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. A by B equal to C by D. A by B not equal to C by D. not equal to அப்படின்னா எதிர்மாறல், equal to அப்படின்னா நேர்மாறல். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாமா? கிளியராப்பா? இப்ப நேர்மாறல் என்ன எதிர்மாறல் என்ன புரியுதா? இன்னொரு டைம் சொல்றேன், இதை தெளிவா அப்படி மைண்ட்ல ஏத்திட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே கிடையாது, ஈஸியான சம். இது மெத்தட் ஒன்று, ரெண்டு மெத்தட் தான். நேர்மாறல்னா என்ன அப்படின்னா டைரக்ட், எதிர்மாறல் அப்படின்னா ஆப்போசிட் ஆர் இன்வர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நேர்மாறல் அப்படின்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல போகணும். எக்ஸாம்பிள் ஆப்பிள், எந்த பொருளாக எடுத்துக்கலாம், பென்சில் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம், புக் எடுத்துக்கலாம், எதுனா எடுத்துக்கலாம். நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்காக சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிள் இருக்கு, 10 ஆப்பிளோட விலை 100 ரூபாய் அப்படின்னா 5 ஆப்பிளோட 50 ரூபாய். அப்ப குறையுது, பொருள் குறையும் போது விலையும் குறையுது. அப்ப என்னது? ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா நேர்மாறல். அதே வந்து 10 ஆப்பிளோட விலை 100 ரூபாய் அப்படின்னா ஒரு ஆப்பிள் 10 ரூபாய். அப்ப 15 ஆப்பிளோட விலை 150 ரூபாய். பொருளோட கவுண்ட் கூடும் போது விலையும் கூடுது. அப்போ வந்து என்னது? அது நேர்மாறல். ரெண்டுமே கூடுதா? அதுக்கடுத்து எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன? ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும், ஒன்னு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். ஒன்னு குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒன்னு கூடும், ஒன்னு கூடுச்சு அப்படின்னா இன்னொன்று குறையும். ஒரு வீடு தான் கட்டுறாங்க, ஒரு வீடை 10 பேர் 10 நாள்ல கட்டி முடிக்காங்க அப்படின்னா அதே வீடை 20 பேர் வந்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா 10 பேர் வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? 5 நாள்ல முடிச்சிருவாங்களா? கரெக்டாப்பா? 10 பேர் 10 நாள்ல கட்டுறாங்க அப்படின்னா 20 பேர் வந்தாங்கன்னா நாட்கள் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிக்கும், டேஸ் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிக்கும். அது எதிர்மாறல். கிளியரா? கிளியரா? டைப் 2 என்ன அப்படின்னா, டைப் 2 சிம்பிள், ஒரே ஒரு ஃபார்முலா தான். செயின் ரூல் ஃபார்முலா என்ன? M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. இதுல இதெல்லாமே ஃபார்முலா நோட்ல எழுதணும்பா. M1 M2 அப்படிங்கிறது ஆட்கள், இது மென்னா இருக்கலாம், விமனா இருக்கலாம், சில்ட்ரன்ஸா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். D1 D2 அப்படிங்கிறது டேஸ், நாட்கள். H1 H2 அப்படிங்கிறது ஹவர்ஸ், நேரம். W1 W2 அப்படிங்கிறது வேலை, ஒர்க். ஓகேவா? இன்னைக்கு பார்க்க போறது நம்ம டைப் 1ல எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, இதை வந்து ரீகால் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நோட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் மைண்ட்ல ரீகால் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்? செயின் ரூல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். தமிழ்ல சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, செயின் ரூல்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து நமக்கு வந்து நேர்மாறல் எதிர்மாறல். என்னது? நேர்மாறல் எதிர்மாறல். நேர்மாறல்னா என்ன அப்படின்னா, நேர் சிம்பிளா வச்சுங்க, ஸ்ட்ரைட் அப்படின்னு ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போகணும். எதிர்மாறல் அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட், எதிரா போவாங்கன்னு சொல்லுவாங்களா, ஆப்போசிட்ல போகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்மாறலுக்கு எக்ஸாம்பிள் என்ன? வந்து ஆப்பிள் ரேட்டு, அது ஞாபகம் வச்சுக்கலாமா? எதிர்மாறலுக்கு எக்ஸாம்பிள் ஒரே பில்டிங் தான், 10 பேர் 10 நாள் அப்படின்னா 20 பேர் எத்தனை நாள்ல கட்டுவாங்க. அப்ப ஆட்கள் கூடும்போது நாட்கள் கம்மியாகும், டேஸ் வந்து கம்மியாகும். ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கா, வீடு கட்டுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு முடிஞ்சா? அது செகண்ட் டைப் என்ன? ஒரே ஒரு ஃபார்முலா தான். M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. இன்னொரு டைம் சொல்லலாமா? M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. M1 M2 அப்படிங்கிறது நமக்கு என்னது? மெயின், ஆட்கள். D1 D2 அப்படிங்கிறது நாட்கள், டேஸ். H1 H2 அப்படிங்கிறது நம்ம ஹவர்ஸ். W1 W2 அப்படிங்கிறது ஒர்க். கிளியரா? கண்டிப்பா இந்த 2 டைப்ஸும் மைண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ரஃப் நோட்ல எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெளிவா மைண்ட்ல நிற்கும். இது உங்களுக்கு தெளிவா மைண்ட்ல நின்றுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப ஜாலியான டாபிக் கூட.
நம்ம மைண்ட்ல இருக்கிறது தான் மேட்ரு. ஐயோ செயின் ரூலா அப்படின்லாம் செயின் ரூல் தான் ரொம்ப பேசிக். இது தனியா டாபிக்னு அப்படி இல்லை. இது வந்து நிறைய டைப்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டைப் அப்படிங்கிறது. ஓகேவா, வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஒன்ஸ் ரஃப் நோட்ல எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 16 பென்சில்களின் விலை 48 ரூபாய் எனில் 4 பென்சில்களின் விலை என்ன? கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. இது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்னு சொல்லிட்டு. 16 அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி கால் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன், 12 டேஸ் கிராஸ் ஆயிடுச்சு, என்னால் ஃபாலோ பண்ண முடியுமா, 10 டேஸ் கிராஸ் ஆச்சு நான் ஃபாலோ பண்ண முடியுமா கொஸ்டின்ஸ், எல்லா கொஸ்டின் டெய்லி வந்துருது. 10 டேஸ் 12 டேஸ் அப்படிங்கிறதுல நம்மளோட சர்க்கிளில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம ஷேரிங் தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, 16 பென்சில்களின் விலை 48 ரூபாய். ஓகேவா, 4 இது பென்சில், இது ரேட்டு. 16 பென்சிலோட விலை 48 ரூபா. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன்னா அப்ப 4 பென்சிலோட விலை என்னன்னு கேட்டது எக்ஸ்னு வச்சுக்கலாமா? பொருளோட விலை 16ல இருந்து 4 ஆயிருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு. அப்ப பொருளோட விலை குறைஞ்சு அப்படின்னா ரேட்டும் குறையுமா கூடுமா? ரேட்டு குறையுமா கூடுமா? இதை கமெண்ட்ஸ்ல நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்னு டைரக்டா இன்வர்ஸா அப்படின்னு எழுதுங்க. இப்ப பொருள் ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னு, பொருள் குறைஞ்சிச்சு அப்படின்னா ரேட்டும் குறையும். அப்ப ரெண்டுமே சேம் டைரக்ஷனா, அப்ப நேர்மாறல் ஈக்குவல் தான். ஓகேவா, அப்ப என்னது 1 4 4 இந்த மாதிரி ஈக்குவல் வந்துருச்சு அப்படின்னாலே மேல கீழே அடிச்சுக்கலாம், சைட்ல அடிச்சுக்கலாம். கிராஸ்ல மட்டும் அடிக்க கூடாது. நோட் மோட் எழுதிக்கோங்க. கிராஸ்ல நம்ம அடிக்க கூடாது. ஈக்குவல் சென்டர்ல இருந்துச்சு அப்படின்னா கிராஸ்ல டிவைட் பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு புரியுற மாதிரி தங்கிலீஷ்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. ஈக்குவல் சென்டர்ல இருந்துச்சு அப்படின்னா கிராஸ்ல அடிக்க கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மல்டிபிளிகேஷன் இன்ட் இருந்துச்சுன்னா கிராஸ்ல அடிச்சுக்கலாம். ஓகேவா, 1 4 4 16ல எத்தனை நாள் இருக்கு? 4 4 14. 1 4 4 இதுல 1 நாள் இருக்கு, 8ல 2 நாள் இருக்கு, 12. அப்ப வேற ஏதாவது நம்பர் இருக்கா? இல்ல. அப்ப எக்ஸ் மேல போயிடுச்சு அப்படின்னா இங்க மேல இருக்கு 12. அப்ப 4 பென்சிலோட விலை என்ன? 12. ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியராப்பா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினை ஃபர்ஸ்ட் தெளிவா ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணாலே நமக்கு அது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு கார் 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி நேரம் 30 நிமிஷம். அதே இது 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்ன? ஓகேவா, இப்போ 90 கிலோமீட்டர் இங்க தூரம் டிஸ்டன்ஸ், இங்க வந்து ஹவர்ஸ் ரெண்டே வச்சுக்கலாமா? 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை எவ்வளவு நேரத்துல கடக்குது? 2 hours 30 minutes. ஓகேவா, அப்போ 210 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துல கடக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. 2 மணி நேரத்துல அப்ராக்சிமேட்டா 2.5 மணி நேரத்துல 90 கிலோமீட்டர் போகுது. அப்ப 210 கிலோமீட்டர் அப்படிங்கும் போது 90 கிலோமீட்டரை விட அதிகம். டிஸ்டன்ஸ் கூடி இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் கூடுச்சுன்னா டைம் கூடுமா குறையுமா? இது நேர்மாறலா எதிர்மாறலான்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, டிஸ்டன்ஸ் கூடுச்சு அப்படின்னா மறுபடியும் டிராவல் பண்ணி போகணும். அப்ப டைம் என்ன ஆகும்? கூட தான் ஆகும். அப்ப ரெண்டுமே கூடுச்சு அப்படின்னா நேர்மாறல். கரெக்டா? இப்போ இதை சேம் யூனிட்டா மாத்திடுவோமா? இப்படியே இருந்தா நம்ம அடிக்கிறது கஷ்டமா இருக்கும், அடிக்க முடியாது. எல்லாருமே மினிட்ஸா மாத்திடலாமா? 1 hour அப்படிங்கிறது 60 minutes. கரெக்டா? அப்போ வந்து 2 hour அப்படிங்கிறது 120 minutes. இங்க ஒரு 30 minutes இருக்கா? இந்த ஒரு 30 minutes அடிஷனல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 120 plus 30 150 minutes. ஓகே, இதுக்கு பதிலா என்னதுன்னா 90 கிலோமீட்டர் டிவைடட் பை 210 கிலோமீட்டர். அப்போ 90 கிலோமீட்டரை 150 மினிட்ல வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னா 210 கிலோமீட்டர் எவ்வளவு மினிட்ஸ்ல கிராஸ் பண்ணும்? ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுதா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சுக்கலாம். இதுல எத்தனை 3 இருக்கு? 3 3 9. 21ல 7 3 டேபிள்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு வாங்கப்பா. 7 3 21. இது ரெண்டு அடிக்கலாமா? 1 3 3. 15ல எத்தனை 3 இருக்கு? 5 3 15. அந்த ஜீரோ அப்படியே மேல வந்துருச்சு. வேற எங்க நம்பர் இருக்கா? இங்க 7 இருக்கு, இங்க 50 இருக்கு. வேற எதுவுமே இல்ல. நம்ம கிராஸ்ல அடிக்க முடியாது. அப்ப எக்ஸ் மேல கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தாச்சு. இங்க 50 இருக்கு,
இங்க கீழே இருக்கிற 7 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மல்டிபிளிகேஷன் 7 மாறிடுமா? அப்போ 50 × 7 5 × 7 எவ்வளோ? 3535. இந்த ஒரு 0 அப்படியே ஆட் பண்ணிடுவோம். அப்போ 350 மினிட்ஸ்ல என்ன ஆகும்? நமக்கு அது வந்து 210 கிலோமீட்டர் 350 மினிட்ஸ்ல என்ன பண்ணோம்? கிராஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இங்க கொஸ்டின்ஸ்ல செக் பண்ணுங்க. 350 மினிட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்ப அது ஹவர்ஸ் மினிட்ஸா இருக்கு. நம்மளோட கன்வீனியன்ட்காக தான் மினிட்ஸா மாத்தணும். டைரக்டா அடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ 350 மினிட்ஸ் அப்படின்னா எவ்வளவு ஹவர்ஸ்? 350 மினிட்ஸ் எவ்வளவு ஹவர்ஸ்பா? 1 ஹவர் அப்படின்னா 60 மினிட்ஸ். அப்ப 5 ஹவர்ஸ் அப்படின்னா 5 6 30. அப்ப 300 நிமிஷம். 5 ஹவர்ஸ் அப்படின்னா நமக்கு 300 மினிட்ஸ். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 30 மினிட்ஸ். அப்ப 5 ஹவர் 50 மினிட்ஸ் அப்படிங்க. 50 மினிட்ஸ் தான் இருக்கு. 5 ஹவர் 50 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். 5 ஹவர் 50 மினிட்ஸ். ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியரா? பொறுமையா பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா புரியுதுல. புரியாதுக்கு எதுவுமே கிடையாது நமக்கு. சிம்பிளானது. கொஸ்டின்ஸை நீங்களே ரீட் பண்ணலாம். நீங்களே இப்போ ஆன்சர் சொல்ல போறீங்க. நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்னு சொல்லிட்டு 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாள்ல முடிக்கிறாங்க. அதே வேலையை 13 ஆட்கள் செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? வேலைங்கிறது ஒண்ணுதான். பில்டிங் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒரு பில்டிங் தான். அந்த பில்டிங்ல சேஞ்சஸ் கிடையாது. 7 ஆட்கள் 7 மென்னு எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 52 நாள்ல முடிக்கிறாங்க. அதே வேலை தான், அதே பில்டிங் தான். 13 ஆட்கள். அப்ப ஆட்கள் கூடிச்சு அப்படின்னா நாட்கள் என்ன ஆகும்? அதே பில்டிங் தான். 7 பேருக்கு பதிலா 13 பேர் வேலைக்கு வராங்க. அப்ப 7 பேர் 52 நாள்ல முடிப்பாங்கன்னா 13 பேர் வந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்ப என்ன ஆகும்? நாட்கள் குறையுமா? இது எக்ஸ். அப்ப நான் ஒரு டே ஆட்கள் கூடும்போது நாட்கள் குறையும். ரெண்டுமே ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்படின்னா நேர்மாறலா எதிர்மாறலா? எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன? நாட் ஈக்குவல். ஓகேவா? a by b நாட் ஈக்குவல் டு c by d தானே பார்த்தோம். அப்ப நாட் ஈக்குவல். அது ஈக்குவல்ட்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே வச்சுக்கோங்க. 7/13 ஈக்குவல்ட்டா மாத்தணும் அப்படின்னா செகண்ட் டைம் அப்படி தலைகீழா போடுங்க. x டிவைடட் பை 52. ஓகேவா? 13 52 அடி ஆகுமா? செக் பண்ணி பாருங்க. 3 13 எவ்வளோ? 30 9 39. 4 13 4 × 13 ஒரு 13 4 × 10 40. 4 × 3 12. 12 40 52. அப்போ ஒரு 13 13 4 13 52. அப்ப x ஈக்குவல் டு இங்க 7 இருக்கு, இங்க கீழே 4 இருக்கு. கீழே இருக்கிற 4 வகுத்தல்ல இருக்கிறது டிவைட்ல இருக்கிறது ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது மல்டிபிளிகேஷனா மாறுமா? அப்ப 3 21 4 28. அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 28 நாள்ல முடிப்பாங்க. ஆன்சர் பி இஸ் கரெக்ட். நேர் எதிர்மாறல் அப்படின்னா ஆப்போசிட் அப்படின்னு சொன்னா நாட் ஈக்குவல். அது ஈக்குவல்ட்டா மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படி வச்சுக்கணும். செகண்ட் டைம் தலைகீழா நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஈக்குவல்ட்டா மாறிடுது. மாறினதுக்கு அப்புறம் ரெண்டையும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன 28 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் 28 இஸ் கரெக்ட். மேக்ஸை பொறுத்தளவு நம்ம கொடுத்துருக்க லைன்ஸை லைன் பை லைனா படிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வரும். ஸ்டார்டிங்ல நமக்கு டைம் லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கஷ்டங்கிறத விட நம்ம புரிஞ்சு பண்றோம். கத்துக்கிறதுக்கான லேர்னிங் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்ப அந்த லேர்னிங் ஜோன்ல நம்ம பொறுமையா தப்பு வராம வரதுக்கு ட்ரை பண்ணணும். மேக்ஸை பொறுத்தளவு எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு நிக்கிறது வந்து ரொம்ப இது. நான் வந்து ஒரு ஸ்டெப்பா சால்வ் பண்ணேன் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிட்டீங்க. 2 ஸ்டெப் போறேன்னா மேக்ஸ்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டெப்பா மூவ் பண்ண ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கூட்டல் கழித்தல் அடிஷனல் சப்ட்ராக்ஷனே பார்த்துருப்போம். இப்போ வந்து செயின் ரூல் வரைக்கும் வந்துட்டோம். அப்ப பார்த்ததுக்கு இப்ப பார்த்து ரிவைஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கா? இதே மாதிரி தான் உங்களுக்கு ரெகுலரா இருக்கும். ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப லைக் பண்ணாதவங்க ஒன்ஸ் லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் தெளிவா ரீட் பண்ணலாமா? கொஸ்டின்ஸ் என்ன? நமக்கு ஒரு கார் 45 நிமிடங்கள்ல 60 கிலோமீட்டர் கிடக்குது. எவ்வளோ? 45 நிமிஷம் மினிட்ஸ்ல 60 கிலோமீட்டரை வந்து கிடக்குது. அதே வேகத்துல ஸ்பீடு எதுவுமே சேஞ்ச் ஆகல. அதே ஸ்பீட்ல செஞ்சுன்னா 1 மணி நேரம் 60 நிமிஷத்துல எவ்வளவு கிலோமீட்டரை கிடக்கும்? அப்ப ஸ்பீடு எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னா கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வரும். ஸ்பீடு எதுவுமே ஸ்பீடு கான்ஸ்டன்ட் அப்படிங்கறனால அப்போ டைம் கூடும்போது கிலோமீட்டரும் கூடும். கரெக்டா? அப்ப ரெண்டுமே கூடிச்சுனானது நேர்மாறல். இப்ப அடிக்கலாமா? இதுல எத்தனை 15 இருக்கு? 3 15 45, 4 15 60. இங்க அடிச்சோம் அப்படின்னா 1 3 3, 2 3 6, பக்கத்துல ஒரு 0 20. அப்ப எக்ஸ் இங்க கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மேல 20 இருக்கு, கீழே இருக்கிற 4 ஈக்குவல் டு கொண்டு போகும்போது டிவைட்ல இருக்கிறது என்ன ஆகும்? மல்டிபிளிகேஷனா மாறும், பெருக்கலா மாறும்.
2 × 4 8 இந்த ஒரு 0 அப்படியே எழுதினா 80 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். 80 கிலோமீட்டர். ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். கிளியரா? ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட்பா. ஓகே, இதுக்கு நேர்மாறலாம் எதிர்மாறலாம் யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றா பார்க்கலாம் கமெண்ட்ஸ்ல. லைவ் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன், ப்ரீமியர்ல போகும்போது பார்த்துட்டு தான் இருப்பேன். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றா பார்க்கலாம். ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எத்தனையாக இருக்கும்? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல கண்டென்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. கண்டென்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் சேம் கண்டென்ட் தான், கண்டென்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. அதுல வந்து ஒரு பக்கத்துக்கு எத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படின்னா 35 லைன்ஸ். எத்தனை லைன்ஸ்? 35 லைன்ஸ். ஓகேவா? 35 லைன்ஸ் இருக்கு. 35 லைன்ஸ் இருக்கும் போது அந்த புக்கோட டோட்டல் பேஜஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 120 பேஜஸ். 120 பேஜஸ். இப்போ இந்த லைன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா 35 லைன்ஸுக்கு பதிலாக அதை 24 லைன்ஸா மாத்துறாங்க. என்ன பண்றாங்க? 24 லைன்ஸா குறைக்கிறாங்க. கண்டென்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. அப்போ ஒரு பக்கத்து எத்தனை லைன் குறையுது? இங்க ஒரு 6, அங்க ஒரு 5, 11 லைன்ஸ் வந்து கம்மியாகுதா? அப்ப 11 கம்மியாச்சு அப்படின்னா அப்போ பேஜஸ் வந்து என்ன ஆகும்? கண்டிப்பா அதிகம் தான் ஆகும். கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? அடிஷனலா 35 லைன்ஸ் இருக்கும் போது 120 பக்கத்துல முடிக்காங்க அப்படின்னா அப்ப 24 லைன்ஸா மாத்துறாங்க அப்படின்னா பேஜஸ் வந்து கண்டிப்பா அதிகமாகுமா? அப்ப எவ்வளவு அதிகமாகுது? ஒன்னு இன்க்ரீஸ் என்ன ஆகும்? பேஜஸ் வந்து அதிகமாகும். 120 பதிலா 120க்கு மேலேயே நமக்கு வரும். கரெக்டா? அப்ப ரெண்டுமே ஒன்னு குறையும் போது இன்னொன்னு கூடுச்சு அப்படின்னா எதிர்மாறல். எதிர்மாறல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கணும். ஈக்குவல்டா மாத்தணும் அப்படின்னா அது ரெண்டையும் தலைகீழ எழுதணும். x டிவைட் பை 120. எதுக்கு நாட் ஈக்குவல் டு போறேன் அப்படின்னா எதிர்மாறல்னா என்ன பார்த்தோம்? நாட் ஈக்குவல் டு. நேர்மாறல் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோமா? அதனால தான் நாட் ஈக்குவல் டு போறேன். நாட் ஈக்குவல் டு ஏன் போட்டாங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. ஓகேவா? இப்போ அடிக்கலாமா? 24ல 2 12 இருக்கு. இதுல ஒரு 12 0. O 2 2, I 2 10. முடிஞ்சிச்சா? எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இங்க 35 இருக்கு. கீழே இருக்கிற 5 ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது டிவைட்ல இருக்க ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது மல்டிபிளிகேஷனா மாறுமா? அப்ப 35 × 5. இது எப்படி பிரிக்கலாம்? 30 + 5ன்னு பிரிக்கலாமா? இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் 30ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5 15, அந்த 0 அப்படியே எடுத்தாச்சு. 5 5 25. அப்ப 5 7 1 175 அப்படிங்கிறது ஆன்சர்ப்பா. ஆன்சர் 175. ஆன்சர் 175. இன்னொன்று, இந்த கொஸ்டின்லாம் பார்த்த உடனே அப்ராக்சிமேட் டக்குன்னு தூக்கி போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 35 பேஜஸ் இருக்கா? 35 லைன்ஸ் 120 பேஜஸ் வருது. அப்ப லைன்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா பேஜஸ் அதிகமாகும். கரெக்டா? அப்ப 120க்கு மேல அதிகமானது 100 ஆன்சரா இருக்காது. 11 லைன்ஸ் கூடுது. அப்ப 125 ஆன்சர் இருக்காது. அப்ப 120 பக்கம் இது ஆன்சர் இருக்காது. அப்ப இதான் ஆன்சர் ஆகும். டக்குன்னு சூஸ் பண்ணிடலாம். நான் ஒரு பக்கத்துக்கு 11 லைன் வந்து நமக்கு ஹோல்ட் பண்றோம். அப்ப 120 பக்கத்துக்கு 11 லைன் அப்படின்னா 120 × 11 எவ்வளோப்பா? 10 × 11 1200. 1 × 11 120. அப்ப 1320. 1320 லைன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்ப 120 பிளஸ் எதோட ஆட் பண்ணா பாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதை வந்து 24ஆல் டிவைட் பண்ணா முடிஞ்சிடும். கிளியரா? நம்ம எது புரியுதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th கொஸ்டின். அதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல இதோட பிடிஎஃப் எல்லாமே கொஸ்டின் பிடிஎஃப் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க கொஸ்டின்ஸ் எழுதிட்டு நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. 6th கொஸ்டின். 7 பெட்டிகளின் எடை 36.4 கிலோகிராம். அதே அளவிலான 5 பெட்டிகளின் எடை என்ன? 7 பாக்ஸ்பா. 7 பாக்ஸோட இது என்ன அப்படின்னா 36.4 கிலோகிராம். அப்போ 5 பாக்ஸோட ரேட் என்ன? இப்போ பாக்ஸ் கவுண்ட் கம்மியாச்சு அப்படின்னா வெயிட் என்ன ஆகும்? கம்மியாக தானே செய்யும். பாக்ஸ் கம்மியாச்சுன்னா வெயிட்டும் கம்மியாக தான் செய்யும். அப்போ 35ஓட கம்மியா இருக்கிறது எதுப்பா? இது ஆன்சர் வர வாய்ப்பே இல்லை. இது ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை. 7 பெட்டியே 36 கிலோ தான். அப்போ 5 பெட்டினா இன்னும் வெயிட் கம்மியாகும் தான். அப்போ 26 ஆகலாம், 28 ஆகலாம். இந்த ரெண்டுல தான் ஆன்சர். இப்போ செக் பண்ணிடலாமா? இப்போ வந்து 7வது டேபிள்ல செக் பண்ணோம் அப்படின்னா 2 7ல போகுமான்னு பாருங்க. 36ல எத்தனை 5 இருக்கு? 1 7 7, I 7 35, பேலன்ஸ் 1, பக்கத்துல 4, 14ல 2 7 இருக்கு. 5.2வா? 5.2 வருதாப்பா? அப்ப எக்ஸ் இங்க கொண்டு போனோம் அப்படின்னா அங்க 5.2 இருக்கு × 5. ஓகேவா? இப்போ
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 0.5 விட்டுருங்க. 52 5ஆல மல்டிப்ளை பண்றீங்க. 2 எவ்வளோ? 5 5 எவ்வளோப்பா? 5 25 250. 2 10. அப்ப 260 வருமா? எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு டிஜிட் அடுத்தோம்னா 26 கிலோ. 26 கிலோகிராம். இது கால்குலேட் பண்ண தெரியல அப்படின்னா இன்னொரு டைம் சொல்றேன். ஆக்சுவலா ஃபிராக்ஷன் செஞ்சா ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணாதீங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணி ஈஸியா இருக்கும். 52 5ஆல மல்டிப்ளை பண்றேன். இது எப்படி பிரிக்கலாம்? 50 + 2 பிரிக்கலாமா? 50 × 5 5 25. பக்கத்துல ஒரு 0 250. 5 × 2 10. அப்போ 250 + 10 260. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு டிஜிட் எடுத்துட்டோம்னா 26 அப்படிங்கிறது ஆன்சர். 26 கிலோகிராம். இதை இன்னும் மாத்தி செய்யலாம். இன்னும் வந்து ஃபுல்லா வந்து கிராம மாத்தி கிலோவை மாத்தி இதெல்லாம் செஞ்சோம்னா லேட் ஆகும். எதுக்கு மாத்தணுமோ அதுக்கு மட்டும் மாத்தணும். அதான் வந்து சின்ன சின்ன டைம் சேவிங் அப்படிங்கிறது. 7th கொஸ்டின். ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200 ரூபாய். வேந்தன் அவரிடம் உள்ள பணத்தில் 13 பெட்டிகளை வாங்கினார். ஒரு பெட்டி தக்காளியின் விலை 260ஆக அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தில் எத்தனை பெட்டிகள் வாங்கலாம்? இப்ப என்ன அப்படின்னா, ஒரு பெட்டியோட தக்காளியோட விலை எவ்வளோ? ஒரு பாக்ஸ் வந்து 200 ரூபாய். அதுல வந்து எத்தனை பாக்ஸ் வாங்கியிருக்காரு? 13 பாக்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகேவா? இப்போ ஒரு பெட்டி விலை வந்து 200 ரூபாயில இருந்து 260 ரூபாயா கூடிடுச்சு. எவ்வளவு ஆச்சு? 260 கூடிடுச்சு. அப்போ அவர் எத்தனை பாக்ஸ் வாங்கியிருப்பார்? எத்தனை பெட்டிகள் வாங்கியிருப்பார்? இப்போ வேற ஒன்றும் வேணாம், சிம்பிளானது, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். 200 200 ரூபாய்க்கு ஒரு பாக்ஸ் தக்காளி வந்து இருக்கும் போது 13 பாக்ஸ் வாங்கினாரு. அப்போ 260 ரூபாயா கூடுது அப்படின்னு சொன்னா இது ரேட்டு கூடும் போது பாக்ஸ் என்ன ஆகும்? கம்மியாகுமா? பாக்ஸ் என்ன ஆகும்? கம்மியா. அதே ரூபா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுறான்னு சொல்லவே இல்லை. கம்மியாச்சு அப்படின்னா 13 பாக்ஸோட கம்மியா தான் வரும். 13 பாக்ஸோட கம்மியா ஆன்சர் எங்க இருக்கு? 10. ஆன்சர் 10 இஸ் கரெக்ட் ஆன்சர். 10 தான் கரெக்ட் ஆன்சர். செக் பண்ண அப்படின்னா சிம்பிள். இப்போ வந்து அவர்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சுன்னு பாருங்க. 200 × 13 எவ்வளோ? 13 × 200 2 × 14 2600 ரூபாய். 2 × 13 26பா. 2 0 அப்படியே ஆட் பண்ணேன். 2600 ரூபாய் தான் இருக்கு. அப்ப இந்த 2600 ரூபாய் தான் இருக்கு அவர்கிட்ட. அந்த அமௌண்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. அப்போ ஒரு பாக்ஸ் வந்து 260 ரூபாய் ஆட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஒரு பாக்ஸ் 260 ரூபாய்னா இதுல எத்தனை பாக்ஸ் வாங்கியிருப்பாரு? ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 26க்கு ஒரு 26, பக்கத்துல 0, 10 பாக்ஸ் வந்து வாங்கியிருப்பாரு. இதான் பிராக்டிகலா செய்யறது. இதெல்லாம் செக் பண்ண அவசியமே கிடையாது. டைரக்டா பார்த்தோன்னு இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு பாக்ஸ் 200 ரூபாய், 13 பாக்ஸ் வாங்கியிருக்காரு. அப்ப 260 ரூபாய் கிட்டாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? 13 பாக்ஸோட கம்மியா தான் ஆகும். அமௌண்ட் எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் போடல அவரு. அப்ப 13 கம்மியா ஆன்சர் என்ன இருக்கு? 10 மட்டும் தான் இருக்கு. சிம்பிள். 8வது கொஸ்டின். 18 ஆட்கள் ஒரு வேலைய 18 மென் வந்து ஒரு வேலைய 20 நாள்ல பண்றாங்க. 20 டேஸ்ல. அதே வேலைய 24 ஆட்கள் செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல முடிக்கும்? அதே வேலைனா பில்டிங் ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஆட்கள் கூடும் போது என்ன ஆகும்? நாட்கள் குறையும். வேலையில மாற்றம் இருக்கு. வேலை குறையுது கூடுது அப்படின்னா இது சேஞ்சஸ் ஆகும். வேலையில மாற்றம் இல்லை. அதே வேலை சேம் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அப்போ ஒன்று கூடி இன்னொன்று குறைஞ்சி அப்படின்னா நாட் ஈக்குவல். அப்ப ஈக்குவலா மட்டும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே வச்சுக்கணும். செகண்ட் டைம் என்ன பண்ணணும்? தலைகீழா போட்டா முடிஞ்சிச்சு. இதுல எத்தனை நாள் இருக்கு? இதுல 5 நாள் இருக்கு. இதுல 6 நாள் இருக்கு. 1 6 6 18ல 3 6 இருக்கு. 3 6 18. அப்ப எந்த நம்பர்லாம் இருக்கு? இங்க 3 இங்க 5 இருக்கா? எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாமா? இந்த 3 இங்க இருக்கு. ஈக்குவல் டு இங்கிட்டு கீழே இருக்கிற 5 ஈக்குவல் டு இங்கிட்டு போகும்போது மேல போயிடுமா? 3 5 15. அப்ப எவ்வளோ? 15 நாள்ல முடிப்பாங்க. அப்ப ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். கிளியரா? மேக்ஸுங்கிறது நம்ம தெளிவா ரீட் பண்ணுங்கப்பா. ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. இந்த செஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே வந்து இப்போ வரைக்கும் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த செஷனை எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸா யூஸ் பண்றீங்க, கண்டினியூவா ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே. 9th கொஸ்டின். 1500 மாணவர்கள் கொண்ட பள்ளிக்கு 90 ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. இது ஸ்டூடெண்ட், இது டீச்சர்ஸ். 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் போது 90 டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க.
அப்ப மாணவர்கள் வந்து 1500க்கு பதிலா 2000 மாணவர்கள் ஆகுறாங்க. இப்ப 2000 மாணவர்கள் கொண்ட பள்ளிக்கு அப்ப மாணவர்கள் கவுண்ட் அதிகமாயிடுச்சு. அப்ப எத்தனை ஆசிரியர் தேவைப்படுவாங்க? மாணவர்கள் கவுண்ட் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னது ஆசிரியரோட கவுண்ட் அதிகமா தானே ஆகும். கம்மியாக வாய்ப்பே இல்லை. அப்ப 1500 பேர் 90 பேர் அப்படின்னு சொன்னா இப்ப 2000 பேர் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணா டீச்சர்ஸ் கவுண்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? அப்போ ஒன்னு கூடிச்சா இன்னொன்னு கூடிச்சு அப்படின்னா நேர்மாறல். அப்ப என்னது டேரக்டா அடிக்கலாமா? 2 0க்கு 2 0 போயிடும். இதுல 3 5 இருக்கு, இதுல 4 5 இருக்கு. 1 3 3, இதுல 3 3 9 0 ஆயிடுச்சா? அப்ப எக்ஸ் இங்க இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 30 இருக்கு. அவ்வளவுதான். எக்ஸ மேல கொண்டு போயிட்டோம். இங்க இருக்க 30 அப்படியே வச்சாச்சு. இங்க கீழே இருக்க 4 ஈக்குவல் அங்கிட்டு போகும்போது பெருக்கலாம் வருமா? 3 4 12 0. அப்ப 120 டீச்சர்ஸ் வந்து தேவை. ஆன்சர் டி இஸ் கரெக்ட். கிளியரா? இப்ப அது எல்லாமே பிஓக்கு பேஸ் பண்ணி இதெல்லாம் தெளிவா புரிஞ்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வர எல்லா டைப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் என்ன? கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் தெளிவா ரீட் பண்ணுங்க. ஒரு ராணுவ முகாமில் 800 வீரர்கள் இருக்கின்றனர். எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்காங்க? 800 வீரர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு 60 நாட்களுக்கு தேவையான மளிகை சாமான்கள் கிராசரிஸ் வந்து இருக்கு. 800 ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 60 டேஸ்க்கு வந்து கிராசரிஸ் வந்து தேவைப்படுது. ஃபுட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தால் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை சாமான்கள் போதுமானதாக இருக்கும்? கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுங்க. 800 வீரர்கள் இருக்காங்கப்பா. 800 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு 60 டேஸ் வந்து வருது. ஓகேவா? 60 டேஸ் வருது. ஆனா வந்து அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 800 பேர். மேலும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடிஷனலா 400 சோல்ஜர்ஸ் வந்து வர்றாங்க. அப்ப 800 + 400 1200 சோல்ஜர்ஸ் இப்ப இருக்காங்க. வரும்போது இந்த 60 நாள் இப்ப ஃபுட் வந்து எத்தனை நாளைக்கு வரும்? 800 பேர் இருக்கும் போது 60 நாளைக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா 1200 பேர் ஆகும்போது கூடுமா குறையுமா? அடிஷனலா கொண்டுலாம் வரல, அவங்க இருக்கிறதா சாப்பிட போறாங்க. அப்ப என்ன ஆகும்? 60 நாளுக்கு வருது அப்படிங்கிறது குறையும். இப்போ சோல்ஜர்ஸ் கூடும் போது ஃபுட் கவுண்ட் என்ன ஆகுது? குறையுது. அப்ப இது என்னது? ஒன்னு கூடி இன்னொன்னு குறைஞ்சு அப்படின்னா நாட் ஈக்குவல், எதிர்மாறல். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம்? அப்படியே வச்சுக்கணும். செகண்ட் டைம் தலைகீழ எழுதணும். எக்ஸ் டிவைடட் பை 60. 2 0க்கு 2 0 போயிருமா? 1 6 6, 10 6 60, 2 6 12, 1 2 2, 5 2 10. இப்போ என்ன நம்பர் இருக்கு? 5 இருக்கு, 8 இருக்கு. அப்ப எக்ஸ் இங்க இருக்கு, 8 டிவைட்ல இருக்கிறது ஈக்குவல் நீட்டு போகும்போது மல்டிபிளிகேஷன் பெருக்கலாம் வருமா? 5 8 40. அப்ப சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும்? 40 நாளைக்கு வரும். ஆன்சர் 40. ஆன்சர் 40 பா. 11th கொஸ்டின். 11th கொஸ்டின். தாமரை வாடகையாக ரூபாய் 7500 3 மாதங்களுக்கு செலுத்துகிறார். எத்தனை மாசம்? 3 மாசம் செலுத்துறாங்க. எனில் அதே போல் ஒரு வருடத்துக்கு செலுத்த வேண்டிய வாடகை எவ்வளவு? சிம்பிளானது. 3 மாசத்துக்கு 7500 ரூபாய் கொடுக்காங்கப்பா. அப்போ அதே போல் ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷம் எத்தனை மாசம்? 12 மாசத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இப்போ மாசம் கூடுச்சு அப்படின்னா அமௌண்ட்டும் கூடும். அப்ப ரெண்டுமே கூடுச்சு அப்படின்னா நேர்மாறலா? 1 3 3, 12 எத்தனை 3 இருக்கு? 4 3. எக்ஸ் இங்க கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த 4 மேல போயிடும். அப்ப 4 × 7500. 4 × 75 எவ்வளோப்பா? 2 75 150, 4 75 300. அப்ப 300, இந்த 2 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் 30,000 அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் என்ன? 30,000. இது சிம்பிள். என்ன அப்படின்னா இது நார்மல் ப்ரொசீஜர். இதெல்லாம் தேவையில்லாம என்ன பண்ணலாம்? 3 மாசத்துக்கு 7500 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். 12ல எத்தனை 3 இருக்கு? 12ல எத்தனை 3 பாருக்கு? 4 3 12 தானே. 3 மாசத்துக்கு 7500 ரூபாய் அப்படின்னா 4 3க்கு எவ்வளோ? இப்போ 7500 15,000, 15 15 30,000 அப்படியே ஆன்சர் எடுத்துக்கலாம். கிளியரா? 12th கொஸ்டின். 6 நபர்கள். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் தெளிவா ரீட் பண்ணுங்க. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களை செய்து முடிக்கிறாங்க. 2 நாள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்ந்தால் எனில் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? சிம்பிளா லைன் பை லைனா ரீட் பண்ணுங்க.
6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எழுதிப்போமா? 6 நபர்கள் 6 men வந்து ஒரு வேலையை 12 நாள்ல செஞ்சு முடிக்காங்க. 2 நாள் கழித்து அப்படின்னா 2 days after. 2 நாள் கழித்து அப்படின்னா 2 நாளுக்கு அப்புறமும் அதே 6 பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அப்ப 2 நாள் வேலை கழிஞ்சிருச்சா? 2 நாள் வேலை பார்த்துட்டாங்கல்ல, அப்ப என்ன ஆகும்? 2 நாள் கழித்து அப்படின்னா இதே 6 பேர் தான். இப்ப இருக்கிற வேலை என்ன? 2 நாள் வேலை முடிச்சாங்க அப்படின்னா 10 நாள் வேலை தான் இருக்கும். அந்த 2 நாள் கழித்து என்ன பண்றாங்க? மேல 6 பேர், மேலும் 6 நபர்கள் சேர்றாங்க. அப்போ ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க, இன்னொரு 6 பேர் வர்றாங்க. அப்ப எவ்வளவு? 6 6 12. அப்ப அந்த வேலை எத்தனை நாளைக்கு வரும்? அப்போ ஆட்கள் கூடும்போது என்ன ஆகும்? நாட்கள் குறையுமா? 6 பேர் 10 நாள்ல முடிக்காங்க. எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா 6 பேர் 12 நாள்ல முடிக்காங்க, 12 பேர் வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு எடுப்போம். அதுதான் சின்னதா ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 நாள் கழித்து அப்படின்னா 2 நாள் வேலை ஆல்ரெடி 6 பேர் பார்த்துட்டாங்க. இப்ப 6 பேர் வந்து 10 நாள் பார்க்க வேண்டிய வேலை தான் இருக்கு. ஓகேவா? 6 பேர் 10 நாள் பார்க்க வேண்டிய வேலை தான் இருக்கு. அப்போ அந்த 10 நாள் பார்க்க வேண்டிய வேலையில பேலன்ஸ் என்னது? கூட 6 பேர் வர்றாங்க. ஓகேவா? அப்ப 6 + 6 12. அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்ப நாட் ஈக்குவல்டா 1 இன்க்ரீஸ் ஆகும், 1 டிகிரீஸ் ஆச்சுன்னா நாட் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே வச்சுக்கலாமா? 6/12 ஈக்குவல் டு தலைகீழ் எழுதணும் x/10. 1 6 6 2 6 12, 1 2 2 5 2 10. அப்போ x ஈக்குவல் டு இது மேல போச்சுன்னா 5. அப்போ 5 நாள்ல முடிப்பாங்க. கொஸ்டின் தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. இது வெள்ளியாச்சா? 2 நாள் அப்புறம். அப்ப 2 நாளுக்கு அப்புறம் அப்படின்னா 2 நாள் வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. யார் கம்ப்ளீட் பண்ணிருக்கா? இதே 6 பேர் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப 6 பேர் 2 நாள் வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா 12ல 2 போனா எவ்வளோ? 10. அப்ப 6 பேர் நம்ம 10 நாள் வேலை தான் பார்க்க வேண்டியது இருக்கு. கரெக்டா? அப்ப 6 பேர் 10 நாள் பார்க்கணும் அப்படின்னா அப்போ மேல 6 பேர் வர்றாங்க. இப்ப 6 பேர் இருக்காங்க, மேல 6 பேர்னா 6 + 6 12. அப்ப அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 6 பேர் ஒரு வேலையை 10 நாள்ல முடிச்சாங்கன்னா 12 பேர் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இப்படி கேட்காம சின்னதா ட்விஸ்ட் பண்ணி கேட்டுக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நாட் ஈக்குவல் அப்படின்னா தலைகீழ மாத்தணும். அப்ப ஆன்சர் என்னது? 12 பேர் அந்த 5 நாள்ல முடிப்பாங்க. ஆன்சர் 5. கிளியரா? கிளியராப்பா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, பிராக்டிஸ் செஷன். பிராக்டிஸ்ல உங்களுக்கு இப்ப பார்த்த டைப்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த செஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க மென்ஷன் பண்றதை பொறுத்து தான். நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணாச்சுன்னா சார் நான் சூப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீ உங்களோட கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோஸும் நான் கட் ஆகாம நானும் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நீங்க ரெஸ்பான்சிபிளா சொன்ன விஷயத்தினால மட்டும்தான் சார் 13th டே வீடியோ எப்போ வரும் கமெண்ட்ஸ்ல இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல இருக்கட்டும், கால்ஸா இருக்கட்டும், நிறைய ரெஸ்பான்சிபிள். அதுக்காக மட்டும்தான் இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, இவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸா இருக்கும், நம்ம பண்ணணும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நானும் சாரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த செஷன் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதனால உங்கள்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா நீங்க ஃபேக்கால எதுவுமே சொல்ல வேணாம். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி டெய்லி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கட்டும், எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க பண்றோம். அது மாதிரி உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கும் தேவை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ்ல எவ்வளோ வீக்கா இருக்காங்க, மேக்ஸ்னால எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ண முடியாம இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்மளோட ஒவ்வொரு ஷேரிங்குமே வந்து நிறையோட லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் பாயிண்டா நமக்கு இருக்கும். ஓகே, அதே மாதிரி டெக்னிக்கல்ல சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்க சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனல் ரெஃபர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் ரொம்பவே எஃபெக்டிவான ஒன்றா இருக்கும். ஓகே, இந்த மேக்ஸ் சேனல் உங்களுக்கு மேக்ஸ் சீரியஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நீங்க எப்போ பார்த்து முடிச்சிங்க அப்படிங்கிற உங்களோட கன்வீனியன்ட் டைம், உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஃபர்தர் வீடியோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களை ஸ்டாப் ஆகாம அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணி மூவ் ஆகிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் பா. இந்த 2026 டிஎன்பிசி எக்ஸாம் வந்து உங்களுக்கானது. வாழ்த்துக்கள்.